ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த அஞ்சலி இருந்துக்கிட்டு 2 சீட்லேயும் அவள் பேரவே எழுதி வச்சிடறா. அதாவது அவங்க அம்மா தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேக்கு மாதிரி வேலை, கில்லாடி வேலையெல்லாம் பண்ணுறதுல அவங்க தான் எக்ஸ்பர்ட்லேயும் பெரிய எக்ஸ்பர்ட். அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 சீட்லேயும் இந்த அஞ்சலின்னு சொல்லிட்டு 2 இதுவும் அவள் பேரே எழுதி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் கௌதமுக்கு டவுட் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த சீட்டை பைரவி எடுக்க வச்சதுனால பைரவி எடுத்து கொடுத்ததில் அஞ்சலி அப்படின்ற பேர் வந்துச்சு. இதுதான் நமக்கு பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இன்னொரு சீட்டை எதுக்கு திறந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம பைரவிக்கு சரியான ஒரு ஆப் வச்சுட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் அஞ்சலி இருக்கு. அடிப்பாவீங்களா, எவ்வளோ தைரியம் தான் என்னை இப்படியெல்லாம் ஏமாத்திருப்பீங்க, ஏன்டி உங்களுக்கெல்லாம் இந்த இது என்னை ஏன்டி இப்படி ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கழுத்தை பிடிச்சி போய் கேட்கணும்னு சொல்லிட்டு அப்படி வேறு வீர நட போட்டு போகிறாங்க. சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் இந்த சிந்தாமணி அஞ்சலி பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியோ அஞ்சலி, நான் உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிற அப்படின்னு தான், நான் தாண்டி 2 சீட்லேயும் அஞ்சலின்னு பேர் எழுதி வச்சேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த அம்மா என்ன நினைக்கும், நம்மளே எடுத்துங்கன்னா 2லேயும் இவங்க அஞ்சலின்னு எழுதியிருப்பாங்கன்னு நினச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்களவே எடுக்க வச்சேன். இப்போ அவங்க எடுத்ததுலேயும் அஞ்சலி தான் வந்துச்சு, நீ எடுத்திருந்தாலும் அஞ்சலி தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்ல, அதுக்கப்புறம் கையும் களவுமா மாட்டிக்கிறாளுங்க. அப்புறம் உள்ளே போனால் நம்ம பைரவி வந்துக்கிட்டு, அடிப்பாவீங்களா, ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ யார் முதல்ல அதெல்லாம் கேட்கறதுக்கு, நீ எங்கள் வீட்டில் வந்து எங்களுக்கு வீடு கழிச்சிச்சின்னோடனே தண்டை சோறு சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துக்கினேன். சரி வீடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, சொத்து பத்து அப்படியே கம்பெனி பேர் எல்லாம் உன் பேர்லேயே இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன இதெல்லாம் கஷ்டப்பட்டு அடித்து பிடிங்கன்னு வர்றது நாங்களா, நோகாமல் நோம்புக்கு மருந்து நீயா, உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது, கிளம்பு அப்படின்னு சொல்ல, நீ யார் அதெல்லாம் சொல்கிறதுக்கு, நீ சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு நான் ஆள் கிடையாது சரியா, ஏன்னா இத்தனை வருஷமாக இந்த வீட்டுக்காக போராடினது பாடுபட்டது எல்லாமே நான் தான் அப்படின்னு தான். நீ பாடுபட்டா என்ன பாடுபடாடி என்ன, அப்படியே பாடுபட்டாலும் இத்தனை வருஷமாக சோறு தீனல்ல, அதுக்கெல்லாம் கழிச்சு போப்போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாலும் சரி, தலை கீழே நீ தண்ணி குடிச்சாலும் சரி, எங்கள் சொத்துலேருந்து 5 பைசா கூட உனக்கு வராது. ஏன்னா மொத்தம் என் பேரில் இருக்குது. நான் வந்து உனக்கு 5 பைசா கூட கொடுக்க மாட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும். இதுக்கு மேலே இங்கேருந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் போயிட்டேன்னா உனக்கு நல்லா இருக்கணும். என்னவே வீட்டை விட்டு போக சொல்கிறியா, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இப்படி ஒரு பேச்சு பேசுவேன், உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோடு வந்த நம்ம பைரவி வந்துக்கிட்டு துப்பாக்கியை கையில் வச்சுக்கிட்டு, வா உன்னை இப்போ சுட்டுத்தெல்லாம் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை அஞ்சலி நெத்தியில் வச்சிடுறாங்க. ஐயோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு படப்படன்னு இருக்கு அந்த இடமே. அடப்பாவீங்களா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நானும் கண்ணை விழிச்சு பார்த்துருந்தான். அங்கே நடந்ததே வேறங்க. பின்னாடி வந்த நம்ம சிந்தாமணி, அதாவது அஞ்சலியோட அம்மா இருந்துக்கிட்டு ஒரு கட்டையை பெருசாக எடுத்து பொலின்னு ஒன்று பைரவி மண்டிலே போட்டுடுறாங்க. அதனால் மயங்க கீழே விழுந்த நம்ம பைரவி இருந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் கழித்து கண் விழிச்சு பார்த்தா அவங்க முன்னாடி சேரில் கால் மேலே கால் போட்டு துப்பாக்கியோடு உக்காந்துக்கிறா இந்த அஞ்சலி. அந்த துப்பாக்கியை கொண்டு போய் பைரவியோட நெத்தியில் வச்சு, இதுக்கு மேலேயும் என்கிட்ட சவால் விடணும், என்கிட்ட ஜெயிக்கணும், என்னை வந்து ஜெயிச்சுட்டு இந்த வீட்டை அப்படி நீ தான் ஆளணும், இந்த வீட்டில் இருக்க எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓரா சீனா போட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பொட்டுன்னு போய் நேருவேன், பொட்டுன்னு வச்சுக்க பட்டுன்னு போயிடுவேன். அதுக்கப்புறம் உன்னை தூக்கி போகிறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க. அப்புறம் மின்சார சுடுகாடில் கொண்டு போய் உன்னை கொடுத்து ஒரு டம்ளர் சாம்பலை வாங்கிட்டு வந்து காசி ராமேஸ்வரத்தில் கரைச்சிட்டு என் கணக்கு முடிச்சு நான் கழிச்சிருவேன். அதுக்கப்புறம் நீ ஒரு எலும்பு துண்டு கூட மிஞ்சாத ஆன்மா சாந்தி அடையாமல் தான் சுற்றிட்டு இருக்கணும். ஒழுங்கு மரியாதையாக இருக்கிறதுனா இருக்கிற வெளியே எங்கள் வீட்டில் சோறு நல்லா 4 வேளையும் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு நல்லபடியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். எங்கள் கிட்ட சும்மா வாலாட்டின்னு வச்சுக்கோங்க, அடுத்த 2வது நாள் உனக்கு காரியம் பண்ணிடும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, என்னையவே அப்படி சொல்கிறியா அப்படின்னதும் கோபத்தில் வந்த அஞ்சலி இருந்துக்கிட்டு பொட்டுன்னு போட்டுடுறா. ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பக்கத்தில் இருக்கிற பீரோ வந்து ஓட்டாயிருது. அடிப்பாவே உன்ன சொல்ல போய் இது ஓட்டாயிடுச்சே, சரி இப்போது உன்னை மன்னிச்சு விடுறேன், இந்த வீட்டோட பெரிய ஆள் நானுன்றதுனால உன்னை சகிச்சுக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கிறதுனா இல்லைன்னா இப்போவே நீ கிளம்பினேக்கலாம், எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி சொன்னதும், இரு கொஞ்ச நாள் பொறு, இந்த சொத்து பத்து எல்லாமே எஸ்எஸ்கே கேவல போகுது, அதுக்கப்புறம் நீ நடு தெருவில் நிற்க போகிற, அதை நான் பார்க்க தான் போகிறேன். அது வரையும் நீ எவ்வளோ ஆட்டம் ஆடு, அது வரையும் நானும் பார்க்குறேன் எவ்வளோ ஆட்டம் ஆடுறேன்னு, அதுக்கப்புறமா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு தான். என்ன பைரவி இன்னும் முட்டாளாகவே இருக்கீங்க, இந்த அஞ்சலி இவ்வளோ வருஷமாக இந்த வீட்டில் இருந்த உங்களவே எல்லாரும் சேர்ந்து தொட்டிட்டாங்க, கார்த்தியும் அஞ்சலியும். அந்த எஸ்எஸ்கே ஏமாத்திரம் கொஞ்ச நாளாக தான் உங்களை தெரியும், அவங்க உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள மாட்டாங்க. என்ன நிச்சயம் எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் பிஸ்னஸில் அவங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணாலும் ஏதோ இப்போ நான் பார்க்குற என்ன பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை முடிஞ்சுன்னா உங்களை தூக்கி குப்பைத்தொடியில் போட போகிறாங்க. அது தெரியும் எதுக்காக நீங்கள் எஸ்எஸ்கே தான் பெரிய ஆள்னு சொல்லிட்டு நினச்சின்னு கேட்டீங்கன்னு தெரியல. என்னதான் ஸ்நேகம் இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள்
அவங்களும் உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள தான் போகிறாங்க. அது நடக்க தான் போகுது. அது நடக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எபிசோட முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.